இன்றைக்கி எங்கள் வீட்டில் மோர் குழம்பு வைக்க போகிறோம். வாங்க வைக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்க போகிறேன். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு பருப்பு ஊற வச்சுருக்கேன். பருப்பு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி போட்டு இதை நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு வானல் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெண்டைக்காயை நல்லா வதக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். வெண்டைக்காய் நல்லா அலச்சிட்டு தண்ணி இல்லாமல் அலச்சிட்டு வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதிலே குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். மோர் குழம்பு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா தாளிக்கிறதுக்கு. பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டி அரைச்சி வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தயிர் இது ஆற்றி வச்சுருக்கேன். அது அப்புறமே இது 2 கொதி வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது 2 கொதி வந்துடுது. இப்போ மோர் ஊற்ற போகிறேன். மோர் குழம்புக்கு இப்போயே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நடுவில் பச்சை தண்ணி பத்தலை ஊற்றினா நல்லா இருக்காது. அதனால் இப்போயே தேவையான அளவுக்கு நல்லா தண்ணியாக வச்சோம்னா அது கெட்டியே ஆகிடும். 2 கொதி வந்துச்சுன்னா நல்லா கெட்டியே ஆகிடும். பாருங்க, குழம்பு ஒரு கொதி வந்துடுது. இப்போ வெண்டைக்காய் போட போகிறோம். மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் போட்டு நல்லா 2 கொதி வரட்டணும். இறக்குனா வெண்டைக்காய் வதக்கணும் தான் அது நல்லா வந்துடும். இறக்கக்குள்ளே இந்த மல்லித்தழை போட்டு இறக்கணும். மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தழை மேலாக தூவி அப்படியே இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். கிண்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.